ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 28 இன்ச் ப்ளவுஸோட ஸ்லீவ் கட்டிங் தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்து பேக் பீஸ் எடுத்து போட்டு அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆம்கோலோட அளவு வந்து நம்ம சுற்றளவு வந்து எடுத்துக்கிறோம். இதில் 5 இன்ச் வருது. அது கூட ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணித்தான் நம்ம வந்து ஸ்லீவுக்கு சுற்றளவு வந்து மார்க் பண்ணலாம். இப்போ வந்து ப்ளவுஸாக இருந்தீங்கன்னா 4 வந்து ஃபோல்ட் பண்ணி போடணும். இப்போ வந்து பேப்பர் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுட்டு ஒரு லைன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து உயரம் வந்து மடிப்பாக நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி போட்டுட்டு உயரம் வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றளவு வந்து 5 வந்தது. நான் 1 இன்ச் ஆட் பண்ணி 6 இன்ச்சுக்கு வந்து நான் சுற்றளவு மார்க் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழ் உயரம் வந்து 3.5 இன்ச் குறிக்கிறேன். அதாவது வந்து உயரத்துலேருந்து பாதி அல்லது பாதிக்கு மேலே குறிக்கல. அப்போ வந்து 3.5 இன்ச் நான் வந்து குறிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றளவுலேருந்து அதே 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கையோட கீழ் சுற்றளவு வந்து 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக வந்து விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கு பக்கம் லைன்ஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். 3.5 இன்ச்சு ரெண்டாவது லைன்ஸ் மார்க் பண்ணினது. அது 6 இன்ச்சு சுற்றளவு 6 இன்ச்சு மார்க் பண்ணணுமா, அதுலேருந்து சுற்றளவு 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கீழ் சுற்றளவு 4 இன்ச்சு 1.5 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம லைன்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி லைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோலுக்கு வந்து ட்ராயிங் போட்டு எடுத்தோம் அப்படின்னா எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து ரெடி. பார்த்திங்கன்னா மேல் உயரத்துலேருந்து சுற்றளவு வரைக்கும் வந்து ஒரு லைன்ஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுலேருந்து அது வரைக்கும் எத்தனை இன்ச்சு வருதோ அதுலேருந்து பாதி ஆஃபாக கட் பண்ணி அந்த 1/2 இன்ச்சு கிட்ட வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ அதுலேருந்து பாதி எடுத்து நம்ம பாதி எடுத்து பாருங்கள், அதுலேருந்து பாதி எடுத்து ஒரு மார்க்கு அதே அளவு வச்சு அந்த சைடு ஒரு மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரல் அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கர்வ் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கேர்வ் வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசி வச்சுக்கிறோம் பாருங்கள் டாட்டு, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கீழே மார்க் பண்ணி அதுலேருந்து எஸ் மாதிரி சென்ட்ரு அளவில் வந்து டச் ஆகி போகிற மாதிரி எஸ் மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு மேலே இருக்கிற லைன்ஸில் தான் வந்து நம்ம கட் பண்ணணும். கேர்வில் தான் கட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா கவர் தட்டு ஃப்ரண்ட்டுக்கு வர்றதுக்காக வந்து உள்ளே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். உள்வளைவு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது 1.5 இன்ச் வந்து நம்ம அடிச்சடிக்கிறதுக்காக விட்டுருப்போம். அதுலேருந்து ஹைட் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து கீழ் உயரம் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு லைன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த முன்னாடி எஸ் மாதிரி வருது பார்த்திங்கன்னா அது ரெண்டு சைடுமே வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி நம்ம கட்டிங் ஓட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.